வெப் சீரிஸ் வருது. வெப் சீரிஸ்க்கு அப்புறம் அடுத்து நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதேமாதிரி பைலட் ஃபிலிம்ஸ் வருது. இது நான் 1, 2, 3 நான் ஆர்டர் பண்ணல. திஸ் ஆர் த டோட்டல் ஆர்ட் ஃபார்ம். இந்த ஆர்ட் ஃபார்மில் ஏதான ஒரு ஆர்ட் ஃபார்ம் நான் அதில் 5 இருந்திருக்கேன். எதுலையுமே மிஸ் ஆகலை. சீரியல் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், சினிமா பண்ணியிருக்கேன், ட்ராமா பண்ணியிருக்கேன், ஆட் வந்து என்ன நம்பர் ஆஃப் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ரோலே பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக டெல்லி கணேஷர் பண்ண வேண்டியது. நான் மலையாளத்தில் பண்ண கேரக்டரே வந்து டெல்லி கணேஷர் பண்ண வேண்டியது. டு பி ஃப்ரேங்க், நான் ஷூட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து அவங்களுக்கு ஃபோன், என்னோட பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐ மீன் ஸ்க்ரீன் பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஷூட்டிங் சொன்னாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் இன்னொருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டால் இது மாதிரி பேர் சொல்லி நான் ஓகே ஓகே அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் காணுமேன்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். பெரிய ஒரு ஸ்டார் மூவிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன், நெட்டில் எடுத்து பார்த்து இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எடுத்து பாருங்களேன், பெரிய படங்கள். ஐம் டாக்கிங் அபவுட், டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், ஐம் டாக்கிங் அபவுட் ஹியூஜ் பட்ஜெட். அவங்களுக்கு வேண்டியது அந்த அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு, அந்த கேரக்டருக்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் தேவை அவங்களுக்கு. எனக்கு இந்த இப்போ இதில் வந்து எனக்கு வந்து அனில் கபூர் தேவை அப்படின்னாக்க அனில் கபூர் தான் பெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க. அப்போ நான் நெட்வொர்க் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பிருந்தா, நம்ம யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? டெஃபினட்டா சொல்லிடலாம். ஹாட்ஸ்பாட், பரியேறும் பெருமாள், அப்புறம் அந்நியன், இந்த மாதிரி படங்கள்ல ஒரு நல்ல ரோல் பிளே பண்ண ஒரு ஆக்டர் தான் வந்திருக்காரு. ஆக்டர் கோபால் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? கோயிங் குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலா நம்மளோட தமிழ் சினிமால நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப கரண்டா என்ன படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கீங்க? ரேஜ் ஒரு படம், நிறம்னு ஒரு படம், மகளேன்னு ஒரு படம், நைட் பை 4 சம்திங் அந்த டைட்டில் சரியா. அப்புறம் இப்போ வந்து இன்னொரு படம் போயிட்டுருக்கு, ஷூட் போயிட்டுருக்கு. ஓகே. கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு படம். இதெல்லாம் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். படத்தோட பெயரே வித்தியாசமா இருக்கு. கெமிஸ்ட்ரி, ரேஜ் அண்ட் ஹவுஸ், நிறம். ஆமா, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. உங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்கும்? 100% வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் பழைய படத்தை பார்த்த கோபாலுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பரியேறும் பெருமாள் பார்த்த கோபால், அதே கண்களில் பார்த்த கோபால், அதே மாதிரி நான் என்னங்க சட்டம் அந்த படத்தை பார்த்த கோபால், இது டெஃபினட்டாக நல்ல டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். படமும் நல்லா டெஃபினட்டாக நல்லா இருக்கும். டெஃபினட்டாக ஒரு மார்க் இருக்கும் அந்த படத்தில், ஒரு மெசேஜோட ஒரு மார்க் இருக்கும். ஸோ நீங்க முன்னாடி நடிச்ச படங்களோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இப்போ நடிக்கிற படங்களோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, அப்படி கம்பேரே பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து பழைய படத்தோட பெஸ்ட் ரோல் தான் எனக்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆக்சுவலாக இப்போ பண்ணுற பெஸ்ட் ரோல் தான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஆக்சுவலாக எந்த கேரக்டருக்காக வந்து இப்போ வரைக்கும் நீங்க இதுல சூப்பரா நடிச்சீங்க, அதனால நீங்க இந்த படத்துல நடிக்கணும்னு எந்த கேரக்டரை வந்து பார்த்து கூப்பிடுறாங்க உங்களை? மௌனகுருலேருந்து ஆரம்பிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக மௌனகுருல வந்து நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். அதுலேருந்து ஆரம்பிச்சு எகைன் வந்து அதே கண்கள் படத்துலேருந்து, என்னங்க சட்டம் படத்துலேருந்து ஆரம்பிச்சு, ஈவன் வந்து ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம், ஹாட்ஸ்பாட் 1 and 2லேருந்து ஆரம்பிச்சு, பரியேறும் பெருமாள் ஆரம்பிச்சு, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக தான் இருக்கும் வேண்டியது. ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு இது அப்படியே ரிப்ளிக்காவாக எனக்கு கேரக்டர் வந்ததே கிடையாது. இது ஒரு காமெடியன் அப்படின்னாக்க அந்த காமெடியன் ரோலுக்கு அடுத்த படத்தில் நாங்கள் காமெடியன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஸோ நம்ம டைரக்டர் என்னை பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஐ கேன் டூ எனி கேரக்டர்ஸ். மேபி நெகட்டிவாக கூட இருக்கலாம், ஐ மீன் ஃபாதர்ஸ் அதேமாதிரி ரோலாக கூட இருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் கேரக்டர் வந்து இன்டென்ஸாக ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். அப்படி தான் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பண்ணும்போது அந்த செட்டுக்கெலாம் போகும்போது பயங்கர ஜாலியாக வைபாக நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து உங்களை நெக்ஸ்ட் மூவிக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நீங்கள் வந்து டிரெக்டர் கூட சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? அதான் கேட்குறேன். ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காலும் பண்ணுவாங்க. சில படங்கள்ல வந்து கூப்பிட்டுருக்கவும் மாட்டாங்க. இது நடந்ததே கிடையாது எனக்கு. நடந்ததே இல்லை. கூப்பிடுறேன்னு சொன்ன படங்கள் எல்லாம் இல்லை ஆக்சுவலாக நடந்ததே இல்லை. ஆனால் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். எப்படின்னா வந்து சாந்தகுமார் டைரக்டர் தெரியும் உங்களுக்கு. மௌனகுரு, ரசவாதின்னு 3 படம் எடுத்தார். ஆக்சுவலாக மொத்தம் 3 படத்தில் வந்து அவரோட 3 ப்ராஜெக்டில் 2 ப்ராஜெக்ட் இருந்தேன். ரசவாதிலையும் பண்ணினேன். மொத்தமே டன் 3 ப்ராஜெக்ட் ஆஸ் ஆஃப் நோ. மௌனகுரு ஒரு எனக்கு நல்லா பிரேக் கிடச்சிது. அவரோட லாஸ்ட் மூவி ரசவாதி, 2த்தையும் கூப்பிட்டு கொடுத்தாப்புல. அந்த ஒரு நீங்கள் சொன்ன பாயிண்ட் வரேன் நினைக்கிறேன் இல்லையா? 2வது விக்னேஷ் கார்த்திக்னு ஒரு பையன், அடியைன்னு ஒரு படம், ஹாட்ஸ்பாட் 1, ஹாட்ஸ்பாட் 2, இன்னொரு படம், 4 படம் எடுத்தாப்புல. 4 படத்தில் அவரோட 3 ப்ராஜெக்டில் நான் இருந்தேன். ஸோ நீங்கள் ஐ மீன் உங்களோட ஆன்சர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ கூப்பிடுவாங்கலாம் தெரியாது, ஆனாக்கா அது மைண்டில் வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த அடுத்த படத்தில் அந்த கேரக்டருக்கு நான் வந்து ஃபிட் ஆக வேணாம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆக்சுவலாக ஸோ பிகாஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஒய் வந்து அப்படி வந்து டெஃபினட்டாக நடக்காத என்னோட ஒப்பீனியன். அந்த ரைட்டிங்கில் வந்து
வெதர் ஐ வில் பி ஃபிட். ம். கோபால் அந்த ரோல் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் பண்ண முடியுமான்னு பார்த்தாக்கா டெஃபினட்டாக டேல் கால். அந்த ஸ்கிரிப்டில் இருந்தேன்னா டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க பழைய டைரக்டர். பட் அப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்மள வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க, நம்ம அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் அது எனக்கு அந்த அந்த இதில் நான் அந்த கேட்டகரியே இல்லை ஆக்சுவலாக. ஐ டூ மை டியூட்டி அண்ட் கம் ஆக்சுவலாக. அந்த டச்லேயே இருக்க நான் டச்லேயே இருக்க மாட்டேன். ஓகே. ஆமாம், ஐ நெவர். எனக்கு அது வந்து அந்த படத்தை ப்ராஜெக்ட் பண்ணினோம், அதில் வந்துட்டோம், அவ்வளோதான வழியை. எகைன் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது சார் இப்படி, அது வந்து எனக்கு மேபி மைனஸ் பாயிண்டாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அந்த இது கிடையாது. இல்லை ஓகே. கிடையவே. பட் நம்மளோட சினிமால நெட்வொர்க்கிங் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல. நெட்வொர்க்கிங்ல தான் வந்து நிறைய சான்சஸ்லாம் கிடைக்கும்னு. உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெட்வொர்க்கே கிடையாது எனக்கு. ஆனால் நெட்வொர்க்கிங்கில் அது ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலாக. நெட்வொர்க்கிங்கில் வந்து எனக்கு தெரியவே தெரியும். எங்கேயோ ஒரு படத்துக்கு, ஒரு பெரிய படத்துக்கு வந்து எங்கேயோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த லாங்குவேஜ். ஒரு ஹிந்திலேருந்தோ, ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடாலேருந்தோ, வேறு மலையாளத்துலேருந்தோ, வேறு எதுவும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வராங்கன்னா நெட்வொர்க்கில் வராங்களா? இல்லை. ஸோ அவங்க அந்த கிரியேட்டர் டைரக்டர் வந்து அந்த படத்தை பார்த்துருப்பாங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்க, இந்த ரோலுக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ வேர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் நெட்வொர்க் ஆக்சுவலாக. ஐ மீன் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல. பட் நெட்வொர்க் வேணும், நெட்வொர்க்லாம் பண்ண முடியாது. பட் அது ஒண்டி வந்து பெருசாக வந்து நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆகாதுன்னு என்னோட ஒப்பீனியன் மேபி. ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியனாகவும் இருக்கு இல்லையா? இல்லை, நீங்கள் உண்மையிலே பாருங்கள், நீங்கள் பெரிய ஒரு ஸ்டார் மூவிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன், நெட்டில் எடுத்து பார்த்து இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எடுத்து பாருங்களேன், பெரிய படங்கள். ஐம் டாக்கிங் அபவுட், டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், ஐம் டாக்கிங் அபவுட் ஹியூஜ் பட்ஜெட். அவங்களுக்கு வேண்டியது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு, அந்த கேரக்டருக்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் தேவை அவங்களுக்கு. எனக்கு இந்த இப்போ இதில் வந்து எனக்கு வந்து அனில் கபூர் தேவை அப்படின்னாக்க, அனில் கபூர் தான் பெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க. அப்போ நான் நெட்வொர்க் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பட் அனில் கபூர் என்னால் மாற முடியாது இல்லையா? பட் அதே மாதிரி தான் இங்கே அதுவும் அந்த பர்டிகுலர் டைரக்டருக்கு வந்து அந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அவங்க டிசைட் பண்ணுறது. ஸோ நெட்வொர்க் வந்து ஒன்லி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் அது, ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஐ மே பி ராங், பட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். பட் ஐ வில் பி இன் டச் வித் ஆல் த பீப்புள். அதில் வந்து எந்த விதமான அதுவும் கிடையாது. பட் நெட்வொர்க் தான் மெயினாக வந்து சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ஐ டோன்ட் பிலீவ். ஓகே, ரைட். அண்ட் அதே மாதிரி இப்போ தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க ஆஸ் an actor? ஆஸ் ஆக்டராக நான் வந்து மலையாள படம் ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கேன், துல்கர் சார் ப்ரொடக்ஷனில். அதில் வந்து நான் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி, வரனே அவசியம் ஒன்று மலையாள படம். ஆக்சுவலாக நான் என்னோடய பேர் வந்து மீரா கிருஷ்ணன் மேடம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் என்னோடய பேராக பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஃபேண்டாஸ்டிக் மூவி மலையாளத்தில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஏன் அப்போ உங்களை தெலுங்குல கன்னடாவில் பார்க்க முடியல? அதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து அடாப்டபிலிட்டியும் அக்செப்டபிலிட்டியும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ஈஸி, அவங்க பண்ணிப்பாங்க. பட் அதை அதற்கு இதில் பண்ணுவாங்களாம் டவுட் எனக்கு. ஆக்சுவலாக அது வந்து டவுட் ஸ்டில் இருக்குது எனக்கு. வந்து நம்ம போய் அங்கே போய் பிரேக் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மள அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிறது இட்ஸ் ட்ரூ தானே? இல்லை, நான் மலையாள படம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் வரணுமா வேண்டாமா? இல்லையா? அது வரலங்கிறது அதுதான் சொல்கிறேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து கால் எடுக்க முடியும். அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து யார் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ ஃபார் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் வந்து ஏதாவது ஒரு புதிய படத்துக்கு வந்து ஒரு ஆடிஷனாக அப்படி கூப்பிட்டா நீங்கள் வந்து என்னடா நம்ம இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோமே, அதில் பார்க்காததை வந்து நம்ம ஆடிஷன் போய் தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கா சார்? டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும். சில பேர் வந்து பண்ண வேண்டான்னுப்பாங்க, சில பேருக்குள்ள வந்து டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட நீங்கள் இந்த ஃப்ளோரில் போய் எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்க்குறது ஃபைனல் ப்ராடக்ட் தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை டேக் போயிருக்கான் அந்த பையன், எத்தனை டைலாக் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் மெமரைஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து அவுட்புட் நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த அவுட்புட்டுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா? அது எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் அங்கே உள்ள அந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு அந்த டைரக்டருக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷனாக கூட இருக்கலாம், ஒரு ஃபார்மாலிட்டிஸாக கூட இருக்கலாம். அதை வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. அது வந்து சம்டைம்ஸ் டெஃபினட்டாக போய்த்தாங்க. அப்படி நினைஞ்சு எனக்கு பரியன் பெருமாள்லாம் அப்படி தான் பண்ணாங்க. 3 தடவை போயிட்டு வந்தாங்க. ஓகே, ஆமாம்.
3 தடவை போயிட்டு வந்து அப்போ மேக்கப் டெஸ்ட்லாம் போய் அப்போ ஃபுல் தாடி வைக்க சொல்லி அதுக்கு ஒரு தாட்டி போய், பிகாஸ் எனக்கு அந்த ஏதோ சப்ஜெக்ட் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது போனோடனே. நம்மளுக்கு போனோடனே தோணும் ஆக்சுவலாக சில படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்க தோணும். அப்படி அதுக்கப்புறம் தாடிலாம் வச்சு 1 மாதம் கழிச்சு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் தாடிலாம் எடுக்காதீங்க சார், அது இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணது படம் தான் அது. அப்படி ஒரு ஆடிஷன் பண்ணது அந்த படம் பரிதியின் பெருமாள். லைக் so far எவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க சார்? லைக் ஒரு கவுண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு கவுண்ட்னா? இல்லை, நான் ஆடிஷன் வந்து இப்போ சினிமாவில் எனக்கு அவ்வளோவா நடக்கிறது இல்லை. எனக்கு மூவிஸில் அவ்வளோவா வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப மேபி காஸ்டியூம்கோசரம் லுக்குக்கோசரம் மீஸ் வைக்கலாம், அதில் வந்து தாடி வைக்கலாமா அந்த டிஸ்கஷன் தான் போயிருந்த ஒழிய ப்ராப்பராக வந்து சீன் படிக்க சொல்லி அப்படி பண்ணுறது ரொம்ப ரேர். பட் வந்து ஆடுக்கு நிறையா கம்பல்சரியாக போய் தான் ஆகும். ஆட் நான் ஜாஸ்தியாக பண்ணுவேன், வெப் சீரிஸ் பண்ணுவோம், மூவி பண்ணுவோம், ட்ராமாவுக்கு பண்ணுவோம். இதில் வந்து ப்ராசஸில் வந்து ஆடிஷன் பண்ணுறது ரொம்ப வந்து டஃபஸ்ட்டுங்கிறது இதுதான், ஆடு தான். அவங்க வந்து சான்ஸே கிடையாது. நீ என்னதான் கொண்டு காமிச்சா கூட என் பஸ்ஸில் பாருங்க சார் ஃபோட்டோ தொங்க விட்டுருக்காங்க போன ஆடு, அதெல்லாம் கிடையாது. நீ வந்து பண்ணிட்டு போக முடியும். இல்லை, அவங்களோட டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறது கிடையாது. அது அவங்க பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளைண்ட்டு ஷுட் கன்வின்ஸ். யாரு கிளைண்ட் அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. டைரக்டருக்கு வந்து அந்த ஹோல்டு கிடையாது. சம்டைம்ஸ் ஐ ரெக்கமெண்ட், இந்த டைரக்டர் கேன் ரெக்கமெண்ட், இது எனக்கு பிடிக்கும் இந்த ஆர்டிஸ்ட் இவராக போய் அப்படிதான் அவங்களோட கால் இருக்குன்னு ஒழிய அது ஆடை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து போய்த்தான். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் தமிழ் சினிமாலேருந்து மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிக்க போகும்போது ரிசெப்ஷன் எப்படி இருந்துச்சு தமிழ் ஆக்டரா? எனக்கு வந்து ஐம் கம்ஃபர்டபுள் வித் மலையாளம். எனக்கு மலையாளம் நல்லா தெரியும் ஆக்சுவலாக. ஐ கேன் ஸ்பீக் அண்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் லாங்குவேஜ், ஐ மீன் அந்த டைலாக்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால அந்த பெரிய பிரச்சனை எனக்கு கிடையாது. ஆக்சுவலாக என்ன யூடியூப் வீடியோஸ் அந்த காலத்தில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த யூடியூப் வீடியோ பார்த்தா அவர் கூப்பிட்டார். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டா இது பண்ணாப்புல. எனக்கு வந்து இனி டயலாக்லாம் கம்ஃபர்டபுளாக தான் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஃபஸ்ட்டு டயலாக்ல நம்ம கம்ஃபர்டபுளாக வந்துட்டோம்னாக்க அது வந்து என்ன லாங்குவேஜுங்கிறது பெரிய இம்மெட்டீரியல். ஸோ ஐ எம் கம்ஃபர்டபுள். பட் அவங்களோட பேஷன் ஆஃப் டேக்கிங் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருக்கும், ஒரு ஜாலியாக யதார்த்தமான ஒரு எகைன் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ, டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்மளுக்கு. அந்த டைரக்டர் எப்படி நம்மளுக்கு வேணுங்கிறத கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டர் ட்ரீட் பண்ற மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டையும் ட்ரீட் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. எங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக. எனக்கு நான் வாட் ஐ டிசர்வ், டிசைர் வேற டிசர்வ் வேற. ஆக்சுவலாக வாட் ஐ டிசர்வ் ஐ கெட் இட். அது வந்து எனக்கு என்ன அங்கே தேவையோ அது கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஐ ஷுட் நாட் கம்பேர் வித் எனக்கு நான் போகிறேன் அந்த வேலையை பார்க்குறது எனக்குள்ள மரியாதை என்னோ அது டெஃபினட்டாக கிடைக்கும். அதில் வந்து காம்ப்ரமைஸே அவங்க பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. அது டெஃபினட்டாக எல்லா ப்ரொடக்ஷன் டீம்ஸும் தேல் கீப் அப், அது கீப் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு மலையாள படம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததா இல்லை நீங்கள் பண்ணலையா? வாட் ஹேப்பன் ஆக்சுவலாக ஒன்று வந்தது, டாக்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியில்லை என்னன்ட்டு கூப்பிடல. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். கூப்பிட்டா என்னாச்சு அவங்களுக்கு வேறு தான் என்னோட பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அது நம்ம வந்து ஃபோர்ஸே பண்ண முடியாது. அது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நார்மலாக. பிகாஸ் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவரோட ஒரு பெரிய லைஃப். இது வந்து கோபால் வந்து டெலிவரி பண்ணுவார் பெஸ்ட்டாக இந்த கேரக்டரை நினைப்பார் ஆக்சுவலாக. ஸோ கோபாலோட பெஸ்ட்டாக ஒன்று கிடைச்சா டெஃபினட்டாக நானே இறக்கணும்னு அவர் தான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அவரோட லைஃப் அது ஆக்சுவலாக. அது வந்து நான் வந்து நெவர் சார் என்னை கொடுங்கலாம் கேட்கவே மாட்டேன். நான் பண்ணுவேன்னு ஜஸ்டிஃபை அவருக்கு ஆச்சுனாக்கா நான் போய் பண்ணலாம். நம்ம ஒதுக்கிட்டு இன்னொருத்தர் போனால் ஸோ நம்மளோட இன்னொருத்தர் பெஸ்ட்டாக அவர் கிடைச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்க வேண்டியதான். ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், நீ கேட்டதுனால சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் ரோலே பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக டெல்லி கணேஷர் பண்ண வேண்டியது. நான் மலையாளத்தில் பண்ண கேரக்டரே வந்து டெல்லி கணேஷர் பண்ண வேண்டியது. டு பி ஃப்ராங்க், நான் ஷூட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து அவங்களுக்கு என்னோட பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐ மீன் ஸ்க்ரீன் பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஷூட்டிங் சொன்னாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் இன்னொருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டால் இது மாதிரி பேர் சொல்லி நான் ஓகே அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் காணுமேன்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஓகே சாரி எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஸோ டெல்லி கணேஷ் பண்ண வேண்டிய ரோல் சார் பண்ண வேண்டிய ரோலை நான் பண்ணேன் ஆக்சுவலாக. இட் ஹேப்பன் ஆக்சுவலி, இட் ஹேப்பன்ஸ். இன்னொரு படம் கூட தமிழ் படம் சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன். பிரதீப் ரங்கநாதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதோட ஸ்கிரிப்டே ஃபர்ஸ்ட் வந்து ஐ நோ த மீன் அந்த ஸ்கிரிப்டே இன்னொரு டெல்லி கணேஷ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து ஆப்லாக்னு பேரு. ஆப்லாக் வந்து ஷார்ட் ஃபிலிம் டன் பை புட்சட்னி. அந்த கம்பெனியில் ஐ மீன் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது எக்ஸோ ஒருத்தர் பண்ண வேண்டியது. தென் வந்து இஸ் கம் டு டெல்லி கணேஷ் சார் பண்ணார்.
ஓகே. ஆக்சுவலா கட் பண்ணீங்கன்னாக்க டெல்லி கணேஷ் சார் பண்ண வேண்டிய ரோலை சினிமா பிக் ஸ்க்ரீன் போகும்போது சத்யராஜ் சார் பண்ணாரு. It happens. See, இது வந்து இப்போ டெல்லி கணேஷ் சாருக்கே ஷாக்காக இருக்கும். நான் வந்து சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தேன் ஆக்சுவலாக. நாப்லாக்னு ஒரு அந்த பயங்கர ஹிட் அது ஆக்சுவலாக. அந்த அதோட அந்த எல்லாம் இந்த எலாஸ்டிக் வெர்ஷன் தான் வந்து இந்த படம் லவ் டுடே. ஸோ அது வந்து சத்யராஜ் சார் பண்ண. பிகாஸ் அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் லெவல்லையும் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ரோல் கேரக்டர் வச்சு இல்லை, மார்க்கெட்டிங் லெவலில் இவரோட ரீச் ஜாஸ்தின்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. மேபி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசைட் பண்ணிருக்கலாம், டைரக்டர் இது பண்ணிருக்கலாம். ஸோ இவர் ரிமூவ் பண்ணிட்டு சத்யராஜ் சார் போட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க நடிக்க வரதுக்கு முன்னாடி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தீங்க. ட்ரெஷர் வந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ஃப்ளோ இருந்துச்சு. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் கிடையாது ஆக்சுவலா, ஜஸ்ட் ட்ரெஷரி அட்வைசர். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுமாதிரி ட்ரெஷரி எக்ஸ்பர்ட்மாங்க ஆக்சுவலாக. இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கும் பேங்க்ஸுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் ஐ வில் பி ட்ரெஷரி அட்வைசர். அது எக்ஸ்பர்ட் ஆனது. இப்போ ஹியூஜ் மணி உங்களுக்கு இருக்கும், வேர் டு பார்க் த மணி உங்களுக்கு இருக்கும்போது இப்போ வந்து அதில் வந்து ஐ எம் எக்ஸ்பர்ட். எங்கே பார்க் பண்ணலாங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ட்ரெஷரியில். அதுதான் தட் வாஸ் மை ஓல்டு ப்ரொஃபஷன். அங்கேருந்து தான் வந்து சினிமாக்கு. ஓகே, சோ ட்ரெஷரி எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி. சோ எங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணணும் மணி அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களோட மணி எங்க பார்க் ஆயிருக்கு சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா? இல்ல, பார்க்கிங் வந்து ஸ்பேஸ் இருக்கு, பணம் இல்ல. ஓகே, பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்கு, பணம் வந்தா பார்க் பண்ண முடியும். பணம் வந்ததுக்கு அப்புறம் பார்க் பண்ண போறோம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. அந்த 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 ஏரியா வேற ஆக்சுவலா, இந்த ஏரியா டோட்டலா டிஃபர் ஆக்சுவலா. ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் இன் த ஃபீல்ட், டு பி ஃப்ரேங்க். ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிளிங். ஒரு பிளேஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுன்னு எனக்கே தெரியாது. ஐ கான் கோ பேக். ஸோ வந்து மெட்டீரியலாக ஐ எம் நாட் ஹாப்பி, மெட்டீரியல் லைஃபாக ஐ எம் நாட் ஹாப்பி. பட் அந்த இந்த ஒரு 10 வருஷம் ப்ரொஃபஷனில் வந்து ஐ டன் சம்திங் அஸ் ஆக்டராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க மக்கள். அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பெரிய சந்தோஷம். அதனால தான் இங்கே நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ மெட்டீரியலாக மாறுறது இட் வில் டேக் சம் டைம் ஆக்சுவலாக. பட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. என்னோட கூட நடிச்ச என்னோட நடிச்ச சின்ன பசங்கள கூட என்னோட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட்லாம் இன்றைக்கி வந்து ஹீரோவோட நடிச்சிருக்காங்க, ஹீரோ பண்ணியிருக்காங்க. நான் கேரக்டராக பண்ண ஒரு படத்தில் அவர் ஒரு போஸ்டர் பண்ணியிருப்பார், அவர் இன்னைக்கு ஹீரோ இல்லைங்களா. அது வந்து இட் ஹேப்பன்ஸ். நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். நீங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா முன்னாடி இருந்ததுனால ப்ரொடியூசர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கா? டெஃபினட்டா பணம் இருந்தா பண்ணணும். இப்போ உள்ள நாலேஜுக்கு பணம் இருந்தா டெஃபினட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஆடியன்ஸ் பல்ஸ். பிகாஸ் ஒரு ஆர்ட்டுங்கிறது ஒரு 5 டிவிஷனாக பிரிக்கலாம். நம்ம ட்ராமா ஒன்று இருக்கும், ட்ராமாவுக்கு அப்புறம் வந்து சினிமான்னு ஒன்று வரும், ஆர்ஜின், அப்புறம் சினிமான்னு வரும். சினிமாலேருந்து கொஞ்சம் அப்படியே வெளில வந்தாக்க நம்ம சீரியல்னு வரும். சீரியல்லேருந்து லைட்டாக மேலே, அது அந்த ஆர்டர்லாம் சொல்ல வரல. சீரியலுக்கு அப்புறம் அனதர் ஆர்ட்னு பார்த்தீங்கன்னாக்க அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த இது பார்த்தீங்கன்னாக்க வெப் சீரிஸ் வருது. வெப் சீரிஸ்க்கு அப்புறம் அடுத்து நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதேமாதிரி பைலட் ஃபிலிம்ஸ் வருது. இது நான் 1, 2, 3 நான் ஆர்டர் பண்ணல. திஸ் ஆர் த டோட்டல் ஆர்ட் ஃபார்ம். இந்த ஆர்ட் ஃபார்மில் ஏதான ஒரு ஆர்ட் ஃபார்ம் நான் அதில் 5 இருந்திருக்கேன், எதுலையுமே மிஸ் ஆகலை. சீரியல் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், சினிமா பண்ணியிருக்கேன், ட்ராமா பண்ணியிருக்கேன், ஆட் வந்து நம்பர் ஆஃப் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஐ நோ த பல்ஸ், ஆடியன்ஸோட பல்ஸ். சரி, எமோஷனலான ஸ்கிரிப்ட் ஜெயிச்சிரும் அண்ட் காமெடி ஸ்கிரிப்டும் ஜெயிச்சிரும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாலே, அது மிக்ஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. அது நோக்கி தான் போவாங்க. அது சொல்றது ஈஸியாக இருக்கும், ஜெயிச்சிடும். ஆனால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ காமெடி ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப், யாருமே வர முடியாது ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் எமோஷன்ஸும். ஒரு அது அந்த எமோஷன் அந்த ப்ளே பண்ணுறக்கூடிய ஆர்டிஸ்ட் கிடச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆக்சுவலாக. லைக் எவ்வளோ மலையாள படங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருது இல்லையா, அதெல்லாம் எமோஷனல் ஸ்கிரிப்ட் தானே எல்லாமே, விச் இஸ் டுவர்ட்ஸ் எமோஷனல் தானே வரும் உங்களுக்கு. பாபநாசம் கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சீன் தானே உங்களுக்கு 3 வரைக்கும் கொண்டு போச்சு இல்லையா. ஒரு அதே மாதிரி தான் ஒரு சின்ன டயலாக்கும் மாறிடும். அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல காமெடி ஸ்கிரிப்டும் அப்படி தான். இன்றைக்கும் எடுத்த பெங்காலி படம் தான் அது, தெலுங்குல தமிழ் எடுத்தாங்க. பெங்காலியில் நடித்த அதே மக்கள் ஹிந்தியில் அதே மக்கள் தான் தமிழ்லையும் ரசிக்கிறாங்க. ஸோ அந்த காமெடி ஃபேக்டர் தான் எல்லாமே. அதே மாதிரி தான் கோட்ஸ்லா கோஸ்லான்னு ஒரு ஹிந்தி படம், அந்த படம் தான் வந்து விஜய் சார் பண்ணார், ஏஎல் விஜய் சார் பண்ணார். அது வந்து ஃபர்காட் த நேம் ஆஃப் த மூவி. அந்த மூவி வந்து காமெடி மூவி தான் அது. ஸோ இந்த 2 ஜானில் வந்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஜெயிச்சிரும். ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல லைக் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சார் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், நம்ம போய் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கலாம்னு சொல்லி செலிபிரிட்டிஸ் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? நான் பண்றதே கிடையாது.
ஓகே. டு பி ஃப்ரேங்க், நான் நிறைய பேர்ட்ட சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஷேர் எக்ஸ்பர்ட் என்னோட ஷேர் எக்ஸ்பர்ட் யாருமே கிடையாது. நான் ஐ எம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷேர் அட்வைசர் இன் தமிழ்நாடு. டு பி ஃப்ரேங்க், ஐ கேன் 1 to 1 ஆர்கியூ பண்ண ரெடியாக இருக்கேன். யார் வேணாலும் உட்கார வைங்க ஃப்ரண்ட்டில். இப்போ ஐ எம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வைசர் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வைசர். ஆனால் வெளில காமிச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா இட் வில் கிவ் டைலூட் ஆகிடும். எனக்கு என்னோட ஃபோக்கஸே மாறுற மாதிரி என்னோட ஃபீலிங்காக இருக்கும். என்ன கோபால்னு பார்த்தாக்க என்னை வந்து ஆக்டராக தான் பார்க்கணுங்கிற ஒரு ப்ரிசைஸான ஒரு இது போயிட்டு இருப்பேன் நான். அது வந்து கோபாலை வந்து 2 ஆங்கிளாக பார்க்கக்கூடாது. அது ஷேராக தெரியும், ட்ரெஷரி தெரியும், ஆக்டராக தெரியும்னாக்கா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க எதை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது வந்து என்னோட ப்ரொஃபஷன், இது என்னோட வந்து வேலை. இந்த வேலையை ஒண்டி தான் என்னோட கோபால்னு பார்த்தா ஓகே ஆக்டர் இதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு கதை அடிக்கும் போது தட்டும்போது எதுக்கு வந்திருக்காரு, இன்சூரன்ஸ் வாங்க வந்திருக்காரா, ஷேர் பேச வந்திருக்காரா, இல்லை ஆக்டிங் சான்ஸ் அது அந்த கன்ஃபியூஸே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லுவேன் ஐ வாஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன் வழிய. பட் ஐ நெவர் ஃபோர்ஸ் டு அட்வைஸை கேளுங்க நான் சொல்லவே மாட்டேன். சோ நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சொல்ல வேணாம் சார், எங்க 2 பேருக்கும் ரொம்ப வந்து தேவைப்படுது ஃபினான்ஷியல் அட்வைஸ். அவ்வளவு காசு வச்சிருக்கீங்க. சோ இப்போ வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கணும். நாங்க வந்து பணத்தை எப்படி சேமிக்கணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். சி வெரி சிம்பிள்ங்க. ஆக்சுவலா இன்ஃப்ளேஷன் ஒரு பேஸ் ஒன்று இருக்கும். இன்ஃப்ளேஷனுங்கிறது விலைவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். இன்ஃப்ளேஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாலோ பண்ண முடியுது அவங்களால. இப்போ வந்து நான் டெபாசிட் வந்து பேங்க்ல டெபாசிட் போடுறேன் அப்படிங்கும்போது 8%, 6% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அந்த ப்ராடக்டோட நெக்ஸ்ட் இயரோட வேல்யூ 8% மேலே போகும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் 12 ரூபா போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 2% இன்க்ரீஸ், 20% ஆகுது. அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் 10 ரூபா உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது 1 ரூபா தான் கிடைக்குதுன்னா 11 ரூபா. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் நம்ம வந்து முதல்ல கேப் ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வாங்கலான்னு ரெண்டாவது நமக்கு புரியும். உங்களோட ஃபியூச்சர் கோல் ஒன்று இருக்கும். நான் வந்து பணத்தை முதலீடு பண்ணுறேன், அந்த முதலீடுலேருந்து நான் சர்வைவல் ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன் இருக்கும். எனக்கு இந்த பணம் இப்போ தேவையில்லை, என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த பணம் தேவைப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இருக்கும். அது வந்து சேவிங்ஸ்ன்னு பேர். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. இன்வெஸ்ட்மெண்ட் நான் அந்த பணம் போட்டுட்டேன், இந்த பணத்துலேருந்து எனக்கு வேலையெல்லாம் கிடையாது இப்போ. ஆனால் அந்த பணத்தை நம்பில இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்து பணத்தை நான் சர்வைவலுக்கு இருக்கும்போது அதுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தனி அட்வைஸராக போகும். ஆனால் சேவிங்ஸுங்கிறது ஒரு தனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இப்போ உங்களுக்கு வேலை இருக்கும், ஆனால் அந்த பணம் தேவைப்படும், எக்ஸஸ் பண்ணி எங்கே சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கொஸ்டின் இல்லையா? எக்ஸஸாக பணம் இருக்குது, அது எங்கே, அது வந்து நீங்கள் தொட மாட்டீங்க. 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆச்சும், நான் 15 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படலாம். 50 வயசுலையோ 55 வயசுலையோ அதுக்கு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் இருக்கும். அது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஷேர் தான். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு. 1993 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் வந்து 90 ரூபாய் ப்ளஸ் 10 ரூபாய், 100 ரூபாய். எவ்வளவு? 1993 100 ரூபாய் ஷேர் ப்ரைஸ். 1993 கோல்டு ப்ரைஸ் நீங்க பாருங்க. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த 10 ரூபாய் ஷேர் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு இருக்குதுன்னா 7000 ரூபாய் இருக்குது. பிகாஸ் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இல்லை ஷேர். அதை ஸ்பிளிட் பண்ணா என்ன, 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ மாற்றிடுவாங்க. ஃபேஸ் வேல்யூ மாற்றிடுவாங்க. மாற்றும் போது என்ன ஆகுன்னா இந்த 100 ஷேர் உள்ளது 1000 ஷேர் கையில் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேரோட ப்ரைஸ் 750 ரூபாய்க்கு மேலே. ஸோ நீங்கள் 100 ஷேர் வச்சுக்கிதுனாக்கா 1000 ஷேருக்கு ஈக்குவல். 1000 ஷேர் 750 ரூபா ஆச்சு. அப்பா ஆச்சா? ரெண்டாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்போ 1993 இன்வெஸ்டட் ஒன்லி 1000 rupees. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஆக்சுவலாக கோல்டுங்கிற ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். நீ விற்க முடியாது. இப்போ நகையை கொண்டு போய் அடமானம் வச்சா ஒரு வீட்லேயே ஒரு மாதிரியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங் அது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லிக்விடேட் பண்ணலாம் ஈஸியாக. என்ற ஷேர் இருக்குது, நாளைக்கு விற்றுட்டு வெளில வந்துடலாம், நாளைக்கு காசு கிடச்சிடும் உங்களுக்கு. ஆனால் கோல்டு விற்க முடியுமா உங்களால்? நீங்கள் இதே பெரிய பெரிய ஜுவல்லரி உஸ்மான் ரோட்டில் போனீங்கன்னாக்கா கோல்டு வாங்கிப்பாங்களா? விற்க தான் செய்வாங்க, வாங்க மாட்டாங்க அவங்க. சீக்கனொல்லி அது வந்து அசெட், இது இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டுங்கிறது அசெட், நாட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ஷேருங்கிறது இட் இஸ் அசெட் கம் இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ். நீங்கள் பணம் ஒரு கோடி ரூபா பணம் இருக்கு, டக்குன்னு நாளைக்கு போய் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. டக்குன்னு வித்துட்டு இன்னைக்கு இந்த பவுன் 10,000 பவுன் சார் கைட்டு கொடுக்க முடியுமா? வாங்குவாங்க. அதுக்கு இப்போ தனியாக ஒரு பேரலாக ஒரு என்ன சொல்ல இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. இந்த கோல்டு வாங்க பணத்துக்கு தருவாங்க, அந்த இண்டஸ்ட்ரி போய் அது வேற விஷயம். ஆனால்
இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்க அசட்டு நீங்கள் விற்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் விற்கலாம். ஸோ ஷேருங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டுங்கிறது அசட். அதே மாதிரி பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுவீங்களா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு? டெஃபினட்டாக. ஸோ பாண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அன்செக்யூர் லோனில் வரும் சம்டைம்ஸ். இப்போ பேங்க்லேயே டெபாசிட் போட்டிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கவர் கிடையாது, ஒரு 2 செம்எக்ஸ் தான் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். ஆனால் பாண்டுங்கிறது டிபெஞ்சர் ஆர் பாண்ட் பொறுத்த வரைக்கும்னாக்கா 100% உங்களுக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 or 2% இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஆனால் பாண்டு வந்து நீங்கள் வந்து எகைன் கேபிட்டல் மார்க்கெட்ல போய் வாங்க முடியும், நீங்கள் பேங்க்லேயோ வேறு எதுலேயும் வாங்க முடியாது. நீங்கள் ஆஸ் ஏ காமன் மேன் நீங்கள் 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று கோல்டு வாங்கலாம், விச் இஸ் அசெட் கிரியேஷன். ரெண்டுமே வந்து பாண்ட் வாங்குறது ரொம்ப டஃப்பான ஒரு ஏரியா. அது வந்து எகைன் யூ ஹேவ் டு கோ டு ஷேர் புரோக்கர், அவங்கள்ட்ட தான் பாண்ட் வாங்க முடியும். ஓகே. பட் இப்பயும் இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஜிட்டலாக வாங்கலாம், வாங்கி விற்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கோல்டே வந்துருச்சு. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டாக நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாக வந்து அந்த டிஜிட்டல் கோல்டே வாங்கலாம், அதை நீங்கள் லிக்விடேட் பண்ணலாம். ஃபிசிக்கல் கோல்டு தான் லிக்விடேஷன் கஷ்டம், ஆனால் அந்த கோல்டு பாண்ட் வந்து ஈஸி. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஆஃபரிங், பட் சேம் வேல்யூ தான் இருக்கும். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் 1 லட்சம் ரூபா வாங்குறதுனால நீ 10,000 கூட வாங்கலாம். ஒரு பவுன் 1,20,000 வாங்குறது போயிடலாம், நீ 10,000 கூட கோல்டு வாங்கலாம், நெக்ஸ்ட் டே நீங்கள் விற்றுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ தேர் பேரலல் மார்க்கெட். அது ஒரு வாஸ்ட் ஏரியாவா. ஸோ நீங்க ரொம்ப நாளா நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா வந்து இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, நீங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? எப்படி நான் ஷேர் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன், வச்சுட்டு தான் இருந்தேன். ஐ மீன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுக்கும் நம்மளுக்கு என்ன சொல்றது, தேவைகளை நம்ம விற்றுருவோம். ஒரு பெரிய ஒரு டயர் கம்பெனி வச்சுங்களேன், 150 ரூபா 1,500 வாங்கினேன். இன்னைக்கு அந்த ஷேரோட ப்ரைஸ் 1 லட்சம் ரூபாய், 1 ஷேரோட ப்ரைஸ். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஷேர்லாம் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு மேரேஜ் பர்பஸ் வரும், இல்லை குழந்தைங்களோட படிப்பு செலவு வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி இது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 50 ரூபா போய் விற்றுட்டு நம்ம இந்த என்னது எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது விற்றுருவோம் நம்ம. ஸோ லாங் டேர்மான வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆஸ் ஏ காமன் மேன் தான் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. இதில் என்ட்ரி பண்ணுறோம், அதில் எக்ஸிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணவே முடியாது. ஐ மீன் யூ காண்ட், தெர் இஸ் அ சே, யூ காண்ட் buy a price on the lowest price, buy a share on the lowest price. Same time you can't sell the shares on the highest price. ரெண்டுமே கஷ்டம். உங்களுக்கு இதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் டிசைட் பண்ண முடியுமா? விற்றதுக்கு அப்புறம் எங்கேயோ நிற்கும் அது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, இன்வெஸ்ட் பண்ணினோம், நம்மளோட தேவைகள் மீட் ஆச்சா, வித்துட்டு வெளில வந்தோம், முடிஞ்சு போய் சொல்லலாம். ஓகே, அதுதான் பண்ண முடியும் நம்ம. வேற சரி இப்போ பெரிய ஷேர் வாங்கினோம், வேற ஏதாவது கார் வாங்கினோம், 2 வீலர் வாங்கினோம், வீடு வாங்கினா ஐ வில் பி ஹாப்பி, அவ்வளோதான். அந்த ஆங்கிள் நான் பார்க்கணும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டயர் கம்பெனில வந்து நீங்க ஷேர் வாங்கியிருந்தீங்க இல்லையா, இப்போ அதோட விலை பார்க்கும்போது ஒரு ஷேர் மட்டுமே 1 lakhல வந்து நிக்குது சார். அந்த டைம்ல நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கி இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா? 10-15 வருஷம். ஓ, அவ்வளவுதான். ஆக்சுவலா டு பி ஃபிராங்க், அந்த பர்டிகுலர் ஷேர் நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. எப்படின்னாக்கா ஒரு கம்பெனி இருக்கும், அதோட பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் உள்ள இருக்கணும், அவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஒன்று இருக்கணும். ப்ரமோட்டர் வந்து நார்மலாக செல் பண்ணவே மாட்டாங்க, பிகாஸ் ஐ எம் ஹோல்டிங் ஒரு 75%, 80%, 90% அவங்களே ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த 10% ஷேர்ஸ் தான் பப்ளிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த லிக்விடேஷன் ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்காது. லிக்விடேஷன் இல்லையா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் டிமாண்ட் கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் 50% ஷேரை பப்ளிக்கில் கொடுத்துருன்னு வச்சுங்களேன், 50% அவங்கள்ட்ட ப்ரமோட்டர்கிட்ட இருக்கும். ஸோ லிக்விடேஷன் ஜாஸ்தி ஆகனாக்கா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸே ஆகாது. அது ஒரு டாக்டிக்ஸ் அது. ஸோ அந்த கம்பெனியோட பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் த ஷேர்ஸ். ஸோ ஐ திங்க் மோர் தென் 80% தேர் ஹோல்டிங் இட். அவங்க ப்ரமோட்டர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. 10% தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்ட் என்ன ஆகும்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 90% நான் தான் ஹோல்ட் பண்ணுறேன், ஐ மீன் ஐ ப்ரமோட்டர் தான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இட் நாட் அப்ளை டு ஆல் த டயர் கம்பெனிஸ். நீங்கள் வேறு டயர் கம்பெனி பார்க்கும்போது இதே இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் கேட்கக்கூடாது. ஸோ இட் அகைன் அதோட ஒரு சின்னதாக ஒரு சூட்சமாக இருக்கு. இப்போ நான் எப்போ எடுத்துட்டானே, நான் எப்போ 15,000 வாங்கி 40,000 வித்துட்டு வெளில வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஐ திங்க் அது வந்து நம்மளோட தேவைகள் தாங்க. நம்ம பணம் வச்சுருக்கோம், இப்போ இந்த பணம் தேவையில்லை, எங்கேயோ பார்க் பண்ணுறோம், பணம் தேவைப்படுது, இந்த பார்க்கிங் வந்து வெளில அனுப்புகிறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அது யார்ட்டையுமே கடன் கேட்காம இது வந்து பார்க்கிங் வெளில அனுப்புகிறோம். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், சிம்பிள். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்கிறது நம்ம வந்து எமர்ஜென்சியை மீட் பண்ணுறோம், அவ்வளோதானே. இது வந்து இவ்வளோ தூரம் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது.
ஷேர் மார்க்கெட்லாம். சூப்பர் சார். சோ ஃபினான்ஷியலா நிறைய விஷயங்கள் ம். பேசி முடிச்சாச்சு. ம். இப்ப பேக் டு சினிமா நம்ம அப்படியா? வந்துடலாம். எஸ். சோ நம்மளோட தமிழ் சினிமால எப்படிப்பட்ட நடிகரா வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த ஸ்கொயர்ல வந்து அந்த ஒரு சீன் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன்ல ஒரு 4-5 கேரக்டர்லாம் ஓடும், ஹீரோ இல்லாம. அதில் நம்ம தான் ஃபிட்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமே, இந்த கேரக்டர் நம்ம அப்பாவாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு கேரக்டராக இருக்கும், அடுத்து வேறு ஏதோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் நம்மள ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும். அதுக்கு நம்ம க்ரூம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இஸ் மை கோல். சூப்பர் சார். இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது பெருசாலாம், பட் அஃப்கோர்ஸ் பெருசாக திங்க் பண்ணுவோம். ஆனால் அது சாதிச்சதுக்கப்புறம் சொல்ல முடியும். இப்போ சொன்னால் ஒரு என்ன சொல்கிற இம்மெச்சூர் டாக்காக இருக்கும். ஓகே. ஹீரோ ஆக போகிறேன், அது ஆக போகிறேன், இது ஆக போகும் போது அது வந்து இருக்கலாம். பட் இல்லை, அது வந்து இப்போ சொல்ல முடியாது. ஓகே. நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மணிவண்ணன் சார் மாதிரியோ, இல்லை வந்து தம்பிராமையா சார் மாதிரியோ, எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி, டெல்லி கணேஷ் மாதிரி, அதுமாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இருந்தால் போதும். அவ்வளோ சார். இது வரைக்கும் நீங்க நடித்த சினிமாலேயே வந்து எனக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அப்படின்னா ஏதாவது பர்டிகுலரா மென்ஷன் பண்ண முடியுமா? இல்லை, அது வந்து இட் இஸ் எ பேட் சினிமான்னு நான் சொல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த எடுக்கும்போது பேட் சினிமாவா குட் சினிமான்னு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறதான் அந்த கொஸ்டின் வருது இல்லையா? அந்த கொஸ்டின், உங்களோட கொஸ்டின் நம்ம போகிறோம், செட்டுக்கு போகிறோம், அந்த செட்டில் நம்மளை எப்படி கொஸ்டின் பண்ண, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கும் போது தான் இட் பிகம் பேட். நம்ம சினிமா எப்படி பேட் சொல்ல முடியும்? வந்ததுக்கு அப்புறம் தான் பேட் சொல்ல முடியுமா, குட்டாங்கிற மக்கள் டிசைட் பண்ண வேண்டியது. நான் அந்த செட்டுக்கு அன்றைக்கி போகிறேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த சமயத்தில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா இட் வில் ஹேப்பன் சம்டைம்ஸ். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் வில் ஹேப்பன் சம்டைம்ஸ். அவங்க அன்றைக்கி மூடில் எப்படி இருக்கான்னு தெரியாது, நான் எப்படி பிஹேவ் பண்ணிருக்கான்னு தெரியாது. அதோட ரியாக்ஷனாக கூட என்னோட அப்ரோச் வந்து அன்னைக்கு ஒரு தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க பேடாக கூட பேட் கிடையாது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். ஓகே. இட் இஸ் மை 50-50 தான். அது நம்ம குறை சொல்ல முடியாது. ரொம்ப தப்பு தப்பு கிடையாது, இட் ஹேப்பன்ஸ். ஸோ சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.